November 24th, Monday, the Gospel of the day. As humans, we have the tendency to judge people from their outward appearance, and very often our judgments are wrong. Probably the disciples were appreciating many rich people who put huge amount of money in the treasury. Unlike the ordinary people, Jesus is the one who will never be influenced by the externals but the internal disposition. He appreciated the widow who put 2 copper coins in the treasury because her internal disposition was pleasing to him. Man looks at the face, but I, the Lord, look into your heart. 1 Samuel chapter 16, verse 7. என் தேவையாகும் நீதானே நீதானே இறைவா என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே வாழ்வாய் வழியாய் நிரம்பிட வருவாய் என் சுவாச காற்றே என் வாழ்விலூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளங்களை உயர்த்தாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் இணையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லோரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர்.
இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். She put all she had to live on. தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, பொருள் படைத்தோர் பெரும் தொகை வழங்குவது பெரும் தியாகம் அன்று. It is better to have God in our soul than gold in the safe. தங்கத்தை காப்பகத்தில் வைப்பதை விட இறைவனை இதயத்தில் கொள்வதே மேலானது. இன்றைய நற்செய்தியிலே இந்த ஏழை கைம்பன் 2 செப்பு காசுகளை தன் பிழைப்புக்கான அனைத்தையும் அந்த காணிக்கை பெட்டியில் போட்டதை இயேசு மிக மிக பெருமைப்படுத்தி பேசுவார். ஏழையின் காணிக்கை ஆனால் மிக சிறந்த காணிக்கை. நம்மிடம் இருப்பதில் கொஞ்சம் கொடுப்பது என்பது தாராளம் அல்ல. அதே போன்று இறைவனுக்கு நாம் கொடுப்பது பிச்சை அல்ல, என்னுடைய நன்றியின் காணிக்கையாக அமைய வேண்டும். ஏறக்குறைய நெல்லித்தோப்பு, பேராலயம், பசலிக்கா, அரியாங்குப்பம் என்று பாண்டிச்சேரியில் மட்டும் 4 பெரிய பங்குகளிலே பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது கிடைத்த ஒரு பெரிய அனுபவம் என்னவென்றால், பணக்காரர்கள் அவ்வளவு தாராளமாக இருப்பதில்லை. ஏழைகளை விட ஏழைகள் மிக மிக தாராளமாக இருந்தார்கள். ஸ்ரீலங்காவிலிருந்து குடிபெயர்ந்து எங்கு பாண்டிச்சேரியில் பிழைக்க வந்த குடும்பம் அவ்வப்பொழுது இப்படிப்பட்ட மறையுறையிலே நான் காணிக்கை கொடுப்பது எப்படி என்பதை ஒரு வழிமுறையாக கொடுப்பேன். வேதத்தில் சொல்லுவது தசம பாகம், 10ல் 1 பங்கு கொடுக்க வேண்டும், குறைந்தபட்சம் 1% கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு தொகையை என்னால் முடிந்தவரை என்று நிர்ணயித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணம் எதையும் கட்டுப்படுத்துவதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. திருச்சபை என்பது ஒரு வட்டிக்கடைக்காரனை போல அல்ல. உன்னால் என்ன முடியும், ஆகவே த மினிமம் என்ற வகையில் சொல்லி ஒரு நடைமுறை. இந்த மறையுறை கேட்ட இந்த பெண் பங்கு அலுவலகத்துக்கு வந்து இந்த குடும்ப அட்டையோடு வந்து ஒரு 50 ரூபாயை கொடுத்து இந்த மாத காணிக்கை என்று கொடுத்தார்கள். நான் இந்த 50 ரூபாயை, சரி குறைந்தபட்சம் மினிமம் 10 ரூபாய் தானே, என்னம்மா இந்த 50 ரூபாயை எப்படி ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கொள்வதா அல்லது 5 மாதங்களுக்கு எடுத்துக்கொள்வதா எப்படி என்று சொல் என்று கேட்ட பொழுது, இல்லை ஃபாதர், இந்த 50 ரூபாயும் காணிக்கையாக கொடுக்கிறேன், இந்த மாத காணிக்கையாக. அது ஒரு பெரிய தொகை. தினமும் வாழுகின்ற, அன்றாடம் சம்பாதிக்கின்ற ஒரு பேர்வழிக்கு ஒரு பெரிய தொகை. நெல்லித்தோப்பங்கில் இருக்கும் பொழுது வருடம் முழுவதும் சந்தா கட்டுவாங்க. அப்பவும் 10 ரூபா தான் போட்டது மினிமம். அப்போ 120 ரூபா வரும், 110 ரூபா கட்டுவாங்க. என்ன வருட சந்தா 110 ரூபா கட்டுறீங்க, ஆகஸ்ட் மாதம் திருவிழாவுக்கு கொடுப்போம் இல்லையா, அதனால இது கணக்கு 10 ரூபா பிடிச்சுக்கிட்டு கொடுத்தேன்னு. நல்ல தாராளம். இப்படி எல்லாம் பல அனுபவங்கள் உண்டு. இறைவனுக்கு என்றால் எவ்வளவு இறுக்கி பிடிக்கின்றோம். ஆனால் இயேசு கொடுத்த இந்த விதவை பெண்ணின் காணிக்கையை பாருங்கள். தனக்கு இருந்தது வலிக்கும் அளவுக்கு கொடுப்பதுதான் உண்மையான காணிக்கை. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது இந்த பணத்தை மட்டும் அல்ல. வழக்கமாக காணிக்கை என்றால் பணத்தை தான் குறியாக வைக்கின்றோம். பணத்தை அல்ல, என்னுடைய நேரத்தை கொடுக்கின்றேனா, என்னுடைய எண்ணத்தை கொடுக்கின்றேனா, அந்த சிறப்பு தன்மையை இறைவனுக்கு காணிக்காக கொடுக்கிறேனா. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நல்ல ஞானம் கம்ப்யூட்டரில் இருக்கலாம், நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம் இருக்கலாம்.
அந்த ஞானத்தை இறைவனுக்காக கொடுக்கிறாயா? குறைந்தபட்சம் வல்லமை உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக பல துறைகளில் இருக்கிறோம். இறைவனுக்காக எப்படி அதை கொடுக்கின்றோம்? வாரந்தோறும் வியாழக்கிழமை பசிலிக்காவில் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து இந்த மெழுகுதிரி ஸ்டாண்டுகளை எல்லாம் சுத்தம் செய்து அவைகளை எல்லாம் அழகாக வைத்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு இந்த மெழுகுதிரி ஸ்டாண்டுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். என்னால் ஆன நேரத்தின் காணிக்கை. இவைகள் எல்லாம் தாராள உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. கடமைக்காக ஞாயிறு கடனை தீர்க்கிறவர்களாக பெரும்பாலும் இருக்கிறோமே தவிர உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நம்பிக்கையும் இந்த தாராளமும் விசுவாசமும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று என்னை சிந்திக்க பார்க்கலாம். Let us be generous with God and He will be much more so with us. இறைவனுடன் தாராளமாக இருப்போம், அவர் நம்மிடம் மிகவும் தாராளமாக இருப்பார். மலாக்கியா ஆகமத்திலிருந்து வேதவசனம் ஒன்று இருக்கும். இறைவனிடம் 10ல் 1 பங்கை கொண்டு வந்து சேருங்கள், உங்கள் பலகணிகளை திறந்து நான் வானக செல்வங்களை கொட்டுகிறேனா இல்லையா பாருங்கள் என்று சவால் விடுவதை போல ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கும். இவைகள் எல்லாம் வெறும் கேட்பதற்காக சொல்லப்படுகின்ற மேடை பேச்சுகள் அல்ல, அல்லது அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை போல அல்ல. இறைவனுடைய தனிப்பட்ட கருணையை பெற முடியும். நான் சொன்னேன் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரை பற்றி. அவருக்கு 2 பெண்கள், நல்ல அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். பல சமயம் பார்த்து பார்த்து திருமணம் செய்கிறோம், ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகள் அதில் வருகின்றன, நாம் அறிவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் அபரிதமாக கிடைக்கும் எப்பொழுது உன்னுடைய உள்ளம் தாராளமாக இருந்தால். It is amazing how small a dollar bill looks in a bar on Saturday night and how big it looks in a church on Sunday night. சனிக்கிழமை மதுக்கடையில் சிறிதான 100 ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பெரிதென தோன்றுவது வியப்பு. ஆகவே இருப்பதில் மிக சிறியதை கொடுக்கின்றவர்களாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் மக்களுடைய காணிக்கை. பிள்ளைகளுக்கும் ஒரு காணிக்கையை கொடுத்து அனுப்ப வேண்டும். அந்த கொடுக்கின்ற பழக்கம், காணிக்கை கொடுக்கின்ற பழக்கம், உயர்வான எண்ணங்களே நிஜமான உயரங்கள் என்று சொல்லப்படுவதை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். எனவே இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், எழுந்தால் இருப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, அளவில்லாத உமது அன்பு எல்லையற்றது. எம்மையும் எம் வாழ்வையும் எம் நன்றி காணிக்கையாக ஏற்றருளும். உமதான எமது அனைத்தையும் ஏற்று உம் மகிமைக்காக பயன்படுத்தும். Lord Jesus, your love knows no bounds. You give without measure. All that I have comes from you. May I give freely and generously in gratitude for all that you have given to me. Take my life and all that I possess and use them as you see fit for your glory. உமக்கே நாங்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக, தாராளம் உள்ளவர்களாக, தியாகம் உள்ளவர்களாக இருக்க செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். பலியிட இலை தருவே, உன் பலியினில் இலையிடைப்பே, மகிழ்தலில் நாளும் வளர பணிந்தே இலை தருவே, பலியிட இலை தருவே, உம் பலியினில் இலையிடைப்பே. நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. கருணை கண் பாரும் அம்மா, எம்மில் அருளினை பொழியும் அம்மா, பரிபூரணியே உனை பாடிடும் என்னுடைய வேண்டுதல் கேளும் அம்மா. கனிரசமாகவே நீருமே மாறிட காரணமானவளே, மன கவலைகள் அகன்றிட இறை மகள் தோன்றிட வரமருள் ஈயும் அம்மா. கருணை கண் பாரும் அம்மா, எம்மில் அருளினை பொழியும் அம்மா, பரிபூரணியே உனை பாடிடும் என்னுடைய வேண்டுதல் கேளும் அம்மா. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.